ஒரு பட்டினி போராட்டத்தில் கூட நான் பேசின பேச்சு ஒரு ஒரு வைப்ரண்ட்டா ஒரு 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 எலக்ட்ரிக்கா இருந்ததுன்னு சொல்லி தலைவரே சொன்னார். இது என்ன அப்டின்னா, அந்த காலகட்டத்தில அந்த பட்டினி போராட்டம் நடத்துகின்ற போது, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், கேரளா மாநிலத்துடைய முதலமைச்சராக பொது உடைமை இயக்கத்துடைய மூத்த தலைவர் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அச்சுதானந்தன் அவர்கள் இருக்கிறார். அப்ப அவரு பேசுகின்ற போது சொன்னார், உங்களுக்கு தமிழ்நாட்டில போராடுவதற்கு ஒரே ஒரு வைகோ தாங்க இருக்காரு. எங்ககிட்ட நூற்றுக்கணக்கான வைகோக்கள் இருக்கிறார் அப்படின்னு வைகோவுக்கு அது ஒரு புகழாரமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பேசுகின்ற போது சொன்னார், ஏன் வெள்ளைக்காரன் போட்ட ஒப்பந்தத்தை நம்ம ஏன் நடைமுறைப்படுத்தணும்? நம்ம தான் ஃப்ரீடம், நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். புது ஒப்பந்தம் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது தான், நான் பேசுகின்ற போது சொன்னேன். வெள்ளைக்காரன் போட்ட ஒப்பந்தத்தை நாம் ஏன் மதிக்கணும்னு மாண்புமிகு கேரளா மாநிலத்தோட முதல்வர் அச்சுதனானந்தன் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால், வெள்ளைக்காரன் நினைத்த இந்தியாவில் நீயும் நான் ஏன் சகோதர மாநிலமாக இருக்க வேண்டும், பிரிஞ்சு போவோம் அப்படின்னு.